எம்மியான சீஸியான கார்லிக் பிரெட் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். இதுக்கு 200 ml வார்ம் மில்கில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், ஒரு 3 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கையிலேயே நல்லா பிணைஞ்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே டக் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு 4 hours அப்படியே விட்டுடலாங்க. ப்ரெட் மேரினேஷனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 க்ரஷ்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சுங்க. இதை நல்லா ஒரு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டர் மிக்சர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆரிகானோ, இட்டாலியன் ஸ்பைஸு, அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு சைட் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. சீல் பண்ணிவிட்டு மேலேயும் மேரினேட் பண்ணி வச்சிடுங்க. இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இந்த கார்லிக் ப்ரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.